கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய புதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் பலனளிக்கிறார் என்கிற தலைப்பிலே கர்த்தர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கவனிங்க, முதலாவதாக தேவனை தேடுகிறதுனா மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த சர்ச் ஆஃப் காட்? தேவனை தேடுகிறது என்று சொன்னால் தேவனுடைய காரியத்தில் வாஞ்சியாயிருப்பது, அல்லது தேவனுடைய காரியம் ஆவிக்குரிய காரியத்திலே மிகுந்த ஈடுபாடுடையவளாய் இருப்பது. அப்படி யார் ஒருத்தர் ஈடுபாடும் வாஞ்சையும் தாகம் உடையவளாய் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார், அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறார், அவர்களுக்கு நன்மை செய்கிறார், அவர்களுக்கு பாக்கியம் அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே வேதம் அழகாக சொல்லுகிறது. உசியா ராஜாவை குறித்து எழுதியிருக்கிறது. உசியா ராஜா, வேதம் சொல்கிறது, உசியா ராஜா 16 வயது இருக்கும்போது அவருடைய தகப்பனார் அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய தாயின் பேர் எக்கோலியாள். இவர் 52 வருடம் யூதேயா தேசத்தை ஆட்சி செய்தார். 16 வயது இருக்கும்போது பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அப்படின்னா மீனிங் என்ன? உசியா ராஜா 16 வயது இருக்கும்போது, இந்த காலத்துல எப்படி இருப்பாங்க 16 வயசு பிள்ளைங்க? அப்படி 16 வயது இருக்கும் பொழுது தேவனை தேடுவதற்கென்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், தீர்மானம் எடுத்தான், அர்ப்பணித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி அவன் 16 வயது இருக்கும் போதே கர்த்தரை தேடுவதற்கு தீர்மானம் எடுத்து அர்ப்பணித்து, பைபிள் சொல்கிறது அவன் செய்தபடினாலே. பைபிள் என்ன சொல்கிறது? அடுத்த வசனம், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்றைக்கு நாம தேவனை தேடும் பொழுது, தேவனுடைய காரியங்களில் ஈடுபாடுடையவளாய் இருக்கும் பொழுது, அவருடைய காரியத்தில் வாஞ்சையும் தாகமும் ஏக்கமுமாய் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பலன் அளிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தார். அதற்கு வெள்ளாண்மை செய்யும் பொழுது ஏராளமான விளைச்சல்களை கர்த்தர் 100 மடங்கு விளையும்படி கர்த்தர் செய்தார். திராட்சை தோட்டங்களை நாட்டும் பொழுது கொத்து கொத்தாக கொலை கொலையாக திராட்சை தோட்டங்களிலே திராட்சை பழங்கள் விளையும்படி கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, துறவுகளை வெட்டும் பொழுது நீரூற்றிலிருந்து ஊற்றுகள் பொங்கி வழியும்படி கர்த்தர் செய்தார். இப்படி எந்தெந்த காரியத்திலெல்லாம் அவர் ஈடுபட்டாரோ எல்லாவற்றிலும் வெற்றியும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பாக்கியத்தையும் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். First you shall seek the kingdom of God and his righteousness. வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் அடிஷனலாக உங்களுக்கு கொடுத்து குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. நம்ம எல்லாரும் கடவுளை தேடுவோம், ஆண்டுடைய காரியத்தில் வாஞ்சையும் தாகமுமாய் செயல்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் யாவரையும் நாம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பார்களாக. செய்கிற காரியம் யாவும் வெற்றியாவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.